Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதனர்களுக்கு பெரிய வணக்கம். இன்றைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்கோம். விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மேல குருணை குளம், கீழ குருணை குளம் அப்படின்னு 2 பகுதிகளுக்குமே அரசு பேருந்துகளை இயக்கியிருக்காங்க புதிதாக. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் பல காரணங்களால் இங்கே பேருந்து வசதிகளை அவங்க வைக்கல. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோடு சரியில்லை, வரக்கூடிய பயணிகள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு பல காரணங்களால் இங்கே பேருந்து வசதியானது நிறுத்தப்பட்டு வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் அவங்களோட முழு கட்டுப்பாட்டில் இது இருக்கனால முதல்ல எது பண்ணுறோமோ இல்லையோ முதன்மையாக இதை நம்ம கணக்கெடுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவர்களுக்கு மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்திருக்கு. இங்கேருந்து சைக்கிள்லையும் ஆட்டோலையும் சிலர் நடந்துமே இங்கேருந்து 3 கிலோமீட்டர் பயணிச்சிருக்காங்க. இனி இருக்கக்கூடாது அப்படின்னு பேருந்தை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்வரின் அவர்கள் ஆணைக்கிணங்க இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் இந்த 2 ஊருக்குமே பேருந்து வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மற்றற்ற மகிழ்ச்சியில் தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மக்களோட கருத்துக்களும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் வழங்கலை, அவங்க என்ன காரணங்கள் சொல்கிறாங்கிறத கேட்கலாம் வாங்க. என் பேர் முனீஸ்வரி. நான் மேல குன்னக்குளத்துல பேசுறேன். எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கயா? இங்க இப்ப 22 வருஷம். 22 வருஷமா? 22 வருஷமா இங்க பேருந்து வந்திருக்குங்களா? வரலையா? வரல. என்ன காரணம்? ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லி வரல. ரோடு போட்டுமே பஸ் வரலையா? ரோடு போட்டுமே பஸ் வரல. நீங்க கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? கேட்டிருக்கோம். ஓகே, கேட்டிருக்கோம். எந்த பஸ் வசதி எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு பைக் மட்டும் தான் போகும் வரும். ஆத்திர அவசரத்துக்கு கூட எதுவுமே எமர்ஜென்சி கூட எதுவும் டிராவல் கிடையாது. ஸ்கூல் படிக்கிறவங்க இல்ல வேலைக்கு போறவங்க பெண்கள் எப்படி போயிட்டு இருந்தீங்க? எங்க சைக்கிள் தான் மிதிச்சு போவோம். எவ்வளவு தூரம் இங்க இருந்து? 2 கிலோமீட்டருக்கு மேல போகணும். ஓ, சைக்கிள் இல்லாதவங்க சைக்கிள் எல்லாம் நடந்து போவாங்க. யாராச்சும் ஒரு பைக் வந்துச்சுன்னா அவங்க நிப்பாட்டி கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் போயிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அனுபவிச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுமே உங்க ஊருக்கு பஸ் வழங்கியிருக்காங்க. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அரிசி தட்டை சூப்பரா போட்டிருக்காரு. இப்பதான் முத வாங்கி இந்த அரிசியை நான் சமைச்சு சாப்பிட்டிருக்கேன். நல்ல பிரமாதமா இருக்கு. பருப்பு நல்லா போட்டிருக்காங்க. அதே மாதிரி போனட்ட போட்டுக்கப்பெல்லாம் கடலப்பருப்பு மாதிரி இருந்துச்சு பெருசு பெருசா. இந்த வட்ட பருப்பு சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல அவருக்கு இன்னும் அரசியல் அனுபவம் பத்தல, அரசியலே பணத்தில்லைன்னா சொல்றாங்க. நீங்க இவ்வளவு பாராட்டுறீங்க பெண்கள், அது எப்படி பாக்குறது? இல்ல அதெல்லாம் அரசியல்லாம் பண்ணதான் தெரியுது. 2 பொம்பளை பிள்ளை நானும் வச்சிருக்கேன். அதெல்லாம் நல்ல பாதுகாப்பா இருக்கு. எங்க பாப்பாவே காலேஜுக்கு போறாங்க. அவங்களுக்கு ஒரு சிவப்பு கலர்ல எதனா ஒரு ப்ராப்ளம் சொன்னோம்னா எமர்ஜென்சிக்கு இது அமுக்குனா உடனே போலீஸ் வந்துருதுமா. எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஈரோட்ல படிக்கிறாங்க, அங்க நாச்சிமுத்து காலேஜ்ல படிக்கிறாங்க. இப்ப நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, தைரியமா போறோம், தைரியமா வரும் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய சொல்றாங்க. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அண்ணனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. அவர் பார்த்துட்டு போற அவருக்கே சொல்லுங்க. இல்ல, இந்த பஸ் விட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்க ஊர்ல நடந்து பெரியவங்கள இருந்து எல்லாருமே நடந்து போறாங்க. நாங்களுமே பைக்ல ஸ்டாப்பு அண்ணே கொஞ்சம் ஏத்திட்டு போங்க குருணகுளத்துக்குலாம் நாங்க கேட்டிருக்கோம். ஆனா அனைத்து பேர் குடிகாரனாலுமே ஏறி போறோம் வரோம். அதனால பஸ் விட்டதுக்காண்டி ரொம்ப மிக்க நன்றி அண்ணா. நீங்க நல்லா இருப்பீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. ஜெகதீஸ்வரக்காருக்கும் ரொம்ப நன்றி, மிக்க வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் நாகேஸ்வரி. நாகேஸ்வரி. ஓகே. மேல குருணகுளத்துல இருக்கோம். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 13 வருஷமா இருக்கோம். 13 வருஷம். இத்தனை வருஷமா பேருந்து வந்திருக்கா? அது வரல. பஸ் வந்ததே இல்ல. பஸ் வந்தது ஆனா ஒரு டைம் வரும், காலையில மட்டும் வரும். அவ்வளவுதான். அதான கேட்டிருக்கோம், முன்கூட்டியே கேட்டிருக்கோம், ஆனா வரவே இல்ல. சரி, இப்ப யார் ஆட்சி நடக்குது? இப்ப விஜய் அண்ணன் ஆட்சி நடக்குது. அண்ணன் ஆட்சி நடக்குது. அண்ணன் ஆட்சியில பேருந்து விட்டுருக்காங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. விஜய் அண்ணாக்கு. அண்ணன் எப்படி செயல்பட்டு இருக்காரு? அண்ணன் இன்னும் கோரிக்கையெல்லாம் செல்லுல பார்த்தா எல்லாம் ஆட்சி ரொம்ப இன்னும் நல்லா வரும். அப்படியா? இன்னும் வரும். அப்படியா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த 100 நாளும் நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே. அவர் அங்கிருந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்களோட வேண்டுகளுக்கு இணங்க உங்க ஊருக்கு பஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜெகதீஸ்வரி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. இந்த பஸ் கொஞ்சம் 3 டைம் வர மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் வேணும், பண்ணி கொடுக்கணும். இப்ப பள்ளி மாணவர்கள்லாம் ரொம்ப சிரமத்துல இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. முதல்ல சைக்கிள்ல போவாங்க மிதிச்சு நடந்து பைக்கோட. இப்ப பஸ் விடவும் கொஞ்சம் பரவாயில்ல. 3 டைம் மட்டும் எங்களுக்கு வேணும். ஓகே. இப்ப 2 டைம் வருது, இன்னொரு டைம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்.
ஓகேம்மா. இப்ப பஸ் வரங்கனால உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா வயசானவங்க கொஞ்சம் போய்க்கிருவாங்க நடந்து. அதுல வீடு ஏற மாட்டாங்க, அதாவது நிப்பாட்ட மாட்டாங்க, கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லி 2 வீலர்லாம் நிப்பாட்ட மாட்டாங்க. பஸ் வரவும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லது. அவங்களும் 3 கிலோமீட்டர் பெரியவங்களா இருந்தாலும் நடந்தா அவங்க போகணும். நடந்தான் போகணும். ஓ. ஆட்டோ கொடுத்து போனோம் 200 100 கேட்பாங்க. இந்த 3 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய். ஓகே, அவ்வளவு கொடுத்து கஷ்டப்பட்டு தான் போயிட்டீங்க. இப்போ பேருந்து வழங்கினது உங்களுக்கு மகிழ்ச்சி? ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் முனியம்மாள், நான் மேலக்குன்னக்குளத்துலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி காளியம்மன் பக்கம் எங்கள் வீடு இருக்குது. விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறோம். காளியம்மன் சுற்றி நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஒரு 20 வீடு இருக்கோம் அண்ணா. இது வரைக்கும் எங்களுக்கு குடி தண்ணியே வந்ததே இல்லை. விஜய் அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும். பைப்பு இது நாள் வரைக்கும் போட்டதே இல்லை. நாங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கோம், நிறைய பேர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம்ண்ணா. இப்ப இந்த ஆட்சியில மனு கொடுத்துட்டீங்களா? இந்த ஆட்சியிலையும் கொடுத்துருக்கோம் அண்ணா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். சரி. எங்களால நடக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு குடி தண்ணி வேணும். காளியம்மன் கோயிலை சுத்தி நாங்க கஷ்டப்படுறோம்ண்ணா. சரிம்மா. இப்ப உங்க ஊருக்கு பஸ் பேருந்து வசதியை முதல்ல கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்க இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரே ஒரு டைம் தான் வந்துச்சுண்ணா. விஜய் அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. இப்ப 3 தடவையா எங்களுக்கு வண்டி வசதி செஞ்சு கொடுங்க அண்ணா. 3 தடவை எங்களுக்கு பஸ் வசதி வேணும். தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அண்ணா. ரொம்ப முடியாதவங்கலாம் அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி போக முடியாம இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டோம்னா. கிட்டத்துலதான் அண்ணா இருந்துச்சு எங்க ஊரு, ஆனா எந்த பஸ்ஸுமே வந்ததில்லை. அதனால நீங்க 3 தடவை எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி அண்ணா. விஜய் அண்ணா நீங்க கண்டிப்பா இதை கேட்கணும். காளியம்மா கோயில் சுத்தி எங்களுக்கு தண்ணி வசதி வேணும். என் பேர் நாகலட்சுமி. நீங்க எத்தனை வருஷமா இந்த நான் வந்து 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷமா அந்த பஸ் வந்திருக்கா? இல்ல, பஸ்ஸே வரல. எங்க பிள்ளைகளும் போனாலும் நடந்து போகணும். மழை நேரத்துல கூட ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதனால எங்களுக்கு பஸ் வசதி வேணும். எங்க ஊர்ல தண்ணி குடிதண்ணி பிரச்சனையே ரொம்ப. தண்ணிக்கு நாங்க இங்க இருந்து போனாலும் அடுத்த ஊருக்கு போகணும், பக்கத்து ஊருக்கு போகணும். இல்ல, இப்ப பஸ் வசதி வேணும்னு நீங்க மனு கொடுத்தீங்க, அது இப்ப வழங்கியிருக்காங்க. இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில இதுக்கு வந்த ஆட்சியில மனு கேட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இந்த மாதிரி பஸ்ஸுக்கு வேணும்னு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இது பண்ணோம், எந்த இதுமே இல்ல. மினி பஸ் வந்துச்சு, அந்த மினி பஸ் கூட ஆளுக போகலைன்னு சரியா நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு இப்ப பஸ் விடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் போறதுக்குனால. ஏன்னா பிள்ளைய ஒத்த சத்தையில நடந்து போகுதுங்க. எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு வராங்க. அது வேற எங்களுக்கு முக்காசி வேற பயமா இருக்கு. ஏன்னா இந்த மது கடை இன்னும் கூட கொஞ்சம் எங்களுக்கு ஒழிக்கணும். பக்கத்துல இது கல்லூரியில இருக்கு, அது கொஞ்சம் ஒழிக்கணும் எங்களுக்கு. அதோட கொஞ்சம் ஒழிச்சிட்டு பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வசதி வேணும். சரி. ஆமா. இப்ப பேருந்து வழங்கின முதல்வருக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இப்ப விஜய் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்கு கோடான கோடி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலைச்செல்வி. குருணக்குளம் கிராமத்துல 30 வருஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில பஸ்ஸுக்குலாம் நாங்க கேட்டிருந்தோம், ஆனா அதுக்கான முயற்சின்றது அவங்க எடுக்கல. இப்ப விஜய் அண்ணா ஆட்சியில கிடைச்சதுக்கு விஜய் அண்ணாவுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகள் எங்க ஊர் சார்பா நான் சொல்லிக்கிறேன். அது போக பாத்தீங்கன்னா இப்ப சிறப்பு பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய பண்ணியிருக்காரு. இன்னும் நாங்க அண்ணா கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறோம். அண்ணா கண்டிப்பா இன்னும் உங்களோட ஆசை எங்களுக்கு வேணும். எங்களோட மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். பஸ் விட்டதுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். இங்க எத்தனை வீடுகள் இருக்குமா? இங்க ஒரு 100க்கு மேலேயே தான் இருக்கும். 100க்கு மேல இருக்கும். ஓகே. இத்தனை நாளா நீங்க போய் இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய எம்எல்ஏ அமைச்சர் அவங்கலாம் கோரிக்கை வச்சிருக்கீங்களா? எதனால அவங்க விடல? எதனால விடலைன்னா அடுத்தடுத்து அவங்க எடுத்து செய்யணுன்ற மனசு வேணும். சொல்றதுக்கு நாங்க எங்களோட உரிமை, அதை செய்யணுன்றது அவங்களோட பதவியில் இருக்கிறவங்க செய்யணுன்றது அவங்களோட கடமை. அதை செய்யல. ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்ச நாளையிலே எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களோட விஜய் அண்ணாவுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள், அந்த சகோதரிக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகேமா. ஓகே. வேற என்ன தேவை உங்க ஊருக்கு? வேற என்ன தேவைன்னா கழிப்பறை வசதிகள் இல்லைங்க. நார்மலா பெண்கள்லாம் வெளியில தான் போயிட்டு இருக்கோம். அப்ப கழிப்பறை வசதியும் தேவை. அதுபோக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிமெண்ட் ரோடு இருக்கு. எங்களோட அந்த தெருவுக்கு சிமெண்ட் ரோடு இல்ல. மழை நேரத்துல பாத்தீங்கன்னா வண்டிகள் போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இதெல்லாம் மனுக்களை கொடுத்துருக்கீங்களா? இனிமேதான் கொடுக்கணும். இப்பதான் பஸ் வந்திருக்கு. பஸ்ஸுக்காக நன்றி சொல்றோம். ஒவ்வொரு எங்களோட தேவைகளையும் கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால மனமார்ந்த அண்ணன் எப்படி செயல்பட்டு இருக்காரு? அண்ணன் கண்டிப்பா சூப்பரா செயல்பட்டு இருக்காரு. ஒரு பெண்களுக்கு வெளியில பாத்தீங்கன்னா பாதுகாப்புன்றதே சுத்தமாவே இல்ல. ஆனா அண்ணா வந்த பிறகு பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் எல்லாமே பாக்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இருக்கு, இன்னமும் அதிகப்படுத்த வேணும்னு அண்ணன்கிட்ட நான் கோரிக்கை வச்சுக்கிறேன் ஒரு சகோதரியா. நன்றி. 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 விஜயண்ணாவுக்கும் நன்றி, ஜெகதீஸ்வரி சகோதரிக்கும் மிக நன்றி. என் பேர் கற்பாயம்மா. கற்பாயம்மா, எத்தனை நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதானா? இங்கதான்
சரிம்மா, இத்தனை வருஷமா உங்க ஊருக்கு பேருந்து வழங்கல. நீங்களாம் பல கட்சிகளை பார்த்திருப்பீங்க. 60-70 வயசு இருக்கு எனக்கு. அதான் பல கட்சிகளை பார்த்திருப்பீங்க, ஆமா. பல எம்எல்ஏக்களை பார்த்திருப்பீங்க. எதனாலம்மா இத்தனை நாளா பஸ் வழங்கல? இந்த மினி பஸ் விட்டாங்க, அது கொஞ்ச நாள் விட மாட்டேன்ட்டாங்க. இப்ப அதுல இருந்து பஸ் இல்லாம இப்ப இவர் விட்டுருக்காரு. விஜய் சார் விட்டுருக்காரா? விஜய் சார் விட்டுருக்காரு. ஓகே, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. அவர் வந்த பிற்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ம். இப்ப இந்த பள்ளிக்கு போற பசங்கலாம் வந்து சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தாங்க. சைக்கிள்ல தான் போகுதுங்க. சைக்கிள்ல தான் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. 3 கிலோமீட்டரும். ஆமா. ரோட்ல தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வராங்க, அது வேற பயமா இருக்கு. இப்ப அதெல்லாம் இல்லாம பஸ்ஸே விட்டுட்டாங்க. உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா இருக்கு. குடி தண்ணி வசதி, அடிப்படை வசதி, ரோடு வசதி, இது பூரா மனு கொடுத்துருந்தோம். நாங்கள் இது பண்ணியிருந்தோம். இதுக்கு கொடுத்துருந்தோம், ஒன்றும் சரி பண்ணி யாரும் தரலை. தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் மனு கொடுத்து ஊர் மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் மனு கொடுத்து எல்லாம் சரி பண்ண செஞ்சு தர சொன்னோம். சொன்ன ஒரு வாரத்திலே குடி தண்ணி வசதி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாலை வசதிக்கு எழுதி கொடுத்துருக்கோம், சரி பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு 10 வருஷமாக பஸ்ஸு வசதி இல்லாத காரணத்தினால மனு கொடுத்துருந்தோம். பஸ்ஸு நேற்றுலேருந்து வந்திருக்கு. விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி அம்மா பஸ்ஸு நேற்று விட்டுருக்காங்க, அறிமுகப்படுத்தி விட்டுருக்காங்க. பஸ் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாயிட்டு இருந்தாங்கண்ணே இந்த பேருந்து இல்லாம? பேருந்து இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. நடந்து போனாங்க, சைக்கிளில் போனாங்க, எல்லாருமே போய் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பஸ்ஸு விடவும் காலையில் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பஸ் வருது, சாயந்தர டயத்துலேயும் பஸ் வசதி வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் 3 டயம் பஸ் வர மாதிரி ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தீங்க? சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தோம். அப்படியா? வெயில் மழை எதுனாலும் சைக்கிள் தான். சைக்கிள் மழையில் வந்து நாங்கள் ஒரு சில நேரத்துக்கு லீவுன்னு கேட்போம். நீங்கள் பள்ளிக்கூடம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். ஆட்டோக்கு எவ்வளோ? ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி போவீங்க. தினமும் 10, போகிறதுக்கு 10, வரதுக்கு 10. இப்போ பஸ் விட்டுருக்காங்க. இத்தனை நாளாக விடாத பஸ் விட்டுருக்காங்க. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கும், எல்லாருமே சந்தோஷம். அப்படியா? யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? ஜெகதீஸ்வரி அக்காவுக்கு நன்றி, விஜய் சாருக்கு நன்றி. விஜய் சார் பிடிக்குமா? பிடிக்கும். எதனால? அவர் நல்ல ஆட்சி இதை கொண்டு வந்திருக்காரு, பெண்களுக்கு நல்ல இது கொண்டு வந்திருக்காரு, நல்ல திட்டங்கள்லாம் இது. என்னென்ன திட்டம்? 2 திட்டம் சொல். பெண்களுக்கு அந்த இது பெண்கள் சிறப்பு படை அந்த இதுன்னு. அதுக்கடுத்து மதுக்கடைகளை மூடியிருக்காங்க. 717 மதுக்கடைகள் முன்னது. அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி அரசியல் இவ்வளவு பாத்தீங்களா? இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் இல்லாத பத்தி பேசுவீங்களா? அப்படியா? ஓகேமா. விஜய் சார் வந்து நான் செய்தி நல்லா பாக்குறியா? விக்னேஸ்வர பாண்டியன் சார். என்ன படிக்கிறீங்க? நாங்க 12th முடிச்சிட்டேன் சார். 12th முடிச்சிட்டீங்க. நீங்க 12th முடிக்கிற வரைக்கும் உங்க ஊருக்கு பஸ் வந்திருக்கா? வரும் சார், ஆனா ரொம்ப வேகமாவே வந்துடும் சார். ஒரு 6:45 காலையிலேயே எந்திரிக்கிறப்பதான் பஸ் போயிடும். நாங்க எந்திரிச்சு குளியிலே போறப்பதான் பஸ். எப்படி ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க? சைக்கிள் தான் சார் போவோம். சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க அவங்கெல்லாம் ஒரு சில நேரம் லிஃப்ட் கேட்டு போவாங்க, இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் போய் விட்டுட்டு வந்து வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் போவாங்க. ஆட்டோ இந்த மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பஸ்ல போறவங்க போவாங்க சார். ரொம்ப சிரமமா தான், ரொம்ப கஷ்டம் தான் சார். அது அந்த மலையில முதல்ல நாங்க படிக்கிறப்பெல்லாம் அந்த பஸ் ரோடெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் வருவாங்க, கீழே விழுந்து, அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்தினாங்க ரோடெல்லாம். அதுக்கப்புறம் பஸ் 7:45 வரும். நாங்க சைக்கிள் தான் சார் போவோம். ரொம்ப கஷ்டம் தான். சரி, இப்ப பஸ் விட்டுருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கா? இப்ப ரொம்ப இவங்களுக்கு ஹாப்பி தான் சார். எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு அது கிடைக்கல, முதல்ல வந்து இருந்துக்கலாம்னு தோணுது. சரி, இப்போ வந்து அது கிடைச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க வந்து உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சி காலத்துல பண்ணலின்னு ஒரு கோபம் இருக்கா? இருக்கு சார். அப்படியா? நாங்க எதுவும் கேட்காம இருந்து அவங்க பண்ணாலும் நாங்க கேட்டிருக்கோம் சார் இதுக்கு முன்னாடியே. ஆனா இப்போ அவங்க கேட்டதும் பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க? விஜய் சாருக்கு முதல் ஹாப்பியா நன்றி சொல்லணும் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, என் பேர் சிவம். நான் 12th படிக்கிறேன் கல்லூரி ஸ்கூல்ல. இது வரைக்கும் நாங்கள் சைக்கிள் தான் சார் ஸ்கூலுக்கு போவோம். மழை நாளும் தெரியும் எல்லாமே. இப்போ எப்படி போயிட்டு இருக்கீங்க? இப்பயும் சைக்கிள் தான் போகிறோம். பஸ் இப்போ வந்துருச்சு, நீ பஸ்ஸில் போகலாம். பஸ்ஸில் போவோம். சைக்கிளில் போகிறப்ப என்னென்னலாம் கஷ்டமா இருந்தது உங்களுக்கு? வெயில் மழை டயத்துலாம் போகிற கஷ்டம் தான் சார். அதுமாதிரி வண்டி ஆட்டோவில் தான் சார் போகும்போது. அதுக்கப்புறம் வேற சைக்கிளோட தெரியாதவங்களாம் அந்த மாதிரி வீட்டில் அந்த பேரண்ட்ஸ் தான் சார் அவங்கள கூப்பிட்டு போவாங்க. அந்த டயத்துல அப்படி தான் சார் இருந்துச்சு போவாங்க. எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து ஸ்கூல்? ஒரு 3 கிலோமீட்டர் சார். ஏன் என்னடா இது அப்படின்லாம் நினைச்சது உண்டா நீங்க ஸ்கூலுக்கு போறப்ப? கஷ்டப்பட்டு தான் சார் அழுத்தி போகணும். காலையில எந்திரிச்சு கிளம்பி ஏன் சைக்கிள்ல போனா வேர்த்துரும் ஸ்கூலுக்குள்ள போய் அதெல்லாம். சரி, விஜய் சார் பிடிக்குமா? அவர் சிஎம் ஆனது உங்களுக்கு சந்தோஷமா? சார் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரியல. உங்க ஊருக்கு பேருந்து அவர் தான் கொடுத்துருக்காரு. ஹாப்பியா இருக்கா? சந்தோஷமா. ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். விஜய் சாருக்கு நன்றி.
ஜெகதீஸ்வரி அக்காவுக்கும் நன்றிக்கா. ஜெகதீஸ்வரி அக்கா யாரு? அமைச்சர். அவங்க அமைச்சரும் தெரியுமா? இங்க அவங்க தான் பேருந்து தெரியும் சார். வழங்குறதுக்கு எல்லாம் யோசிக்கலாம் பண்ணிருக்கு. அதுவும் தெரியும். தெரியும் சார். ஃபுல்லா தரவா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அரசியல்ல. ஆரம்பிக்கிறது அதான் சார். வந்ததுலேருந்து ஃபுல்லாக அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. என்னப்பா? விஜய் சார் நிறையா இந்த சிஎம் ஆனதுல நாங்கள் நிறைய பார்க்குறோம். நிறைய அரசியல் பாக்குறீங்க. தேங்க்யூ விஜய் சார். தேங்க்யூ ஜெகதீஸ்வரி அக்கா.